அனைவருக்கும் வணக்கம். நான் ஜனனி. 2ஆம் ஆண்டு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை அரசு ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி சென்னையில படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னோட தலைப்பு என்னன்னா மெலட்டோனின் மற்றும் தூக்கத்தரம். இன்னைக்கு நம்ம அதுல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, மெலட்டோனின் அப்படின்னா என்ன, அதோட உடலியல் மற்றும் கட்டுப்பாடு, உறக்கத்துக்கும் மெலட்டோனினுக்கும் என்ன சம்பந்தம், மெலட்டோனினை பாதிக்கும் காரணங்கள் என்ன, அப்புறம் மெலட்டோனின் கூட தொடர்பு இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, அதோட மிக முக்கியமான குறைபாடு வந்து தூக்கமின்மை. அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அடுத்ததா மருத்துவ பயன்பாடுகள் மற்றும் சேமிப்பூட்டிகள், அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ முதல்ல மெலட்டோனின் என்றால் என்ன? மெலட்டோனின் அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழாக்கமா இருள் இயக்கு நீர் அப்படின்னு சொல்லுவோம். இருள் இயக்கு நீர் அப்படிங்கிற மெலட்டோனின் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்ற சுரப்பிலிருந்து வர ஒரு ஹார்மோன், அதாவது இயக்குநீர். இருட்டு அதிகமாக மெலட்டோனினோட சுரப்பு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இது வந்து அன்றாட உடற்சுழற்சியை கட்டுப்படுத்தும், அதாவது சர்க்காடியன் ரிதமை கட்டுப்படுத்தும். இதோட மெக்கானிசம் என்ன, அதாவது உடலியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு பட்ட உடனே அந்த தகவல் உயர் குறுக்கூட்டு கரு, அதாவது சுப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளியஸ்க்கு போய் அங்கிருந்து பாராவென்ட்ரிகுலர் நியூக்ளியஸ் ஆகிய புற உட்குழிவு கருக்கு போகும். அங்க இருந்து அந்த தகவல் முதுகுத்தண்டு மூலமா மேல் கழுத்து இனரம், அதாவது சுப்பீரியர் சர்விக்கல் கேங்லியானுக்கு வந்து அங்க இருந்து பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூம்பு சுரப்பிக்கு போய் அந்த பீனியல் கிளாண்ட் வந்து மெலட்டோனின், அதாவது இருள் இயக்கு நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பியை வந்து சுரக்க வைக்கும். அந்த மெலட்டோனின் M1 M2 ரிசெப்டர்ஸ், அதாவது M1 M2 ஏற்பிகள்ல வந்து செயல்பட்டு நமக்கு தூக்கத்தை வந்து வர வைக்கும். இப்போ உறக்கத்துல மெலட்டோனினோட பங்கு என்ன? முதல்ல உறக்கம் தொடங்குறதுக்கே நமக்கு வந்து மெலட்டோனின் வந்து தேவைப்படுது. எப்படின்னா, அது வந்து உடலோட வெப்பநிலையை குறைக்குது. அதை குறைக்கிறது மூலமா உடலோட மெட்டபாலிசம் குறையுது, அதாவது உடலோட வளர்சிதை மெட்டபாலிசம் குறையுது. அதனால மூளையோட நரம்பியல் செயல்பாடு எல்லாமே வந்து குறையறதுனால நம்ம விழிப்புணர்வு வந்து குறையுது. சோ இது பண்றது மூலமா நம்ம அன்றாட உடற் சுழற்சியை வந்து ஒழுங்காக்குது. அதனால தினமும் வந்து இந்த நேரத்துக்கு தான் நீ தூங்குற அப்படிங்கறத மெலட்டோனின் தான் நமக்கு சொல்லுது. அது மூலமா தான் நம்ம வந்து தூங்குறதுக்கு தயாராகிறோம். அடுத்ததா மெலட்டோனினை பாதிக்கும் காரணங்கள் என்னென்ன காரணங்கள்லாம் வந்து மெலட்டோனினை பாதிக்குது? முதல்ல வந்து வெளிச்சம் வந்து இருள் சுழற்சி, அதாவது ஸ்லீப் வேக் சைக்கிளை வந்து வெளிச்சம் வந்து கட்டுப்படுத்துது. அதன் மூலமா மெலட்டோனின் செக்ரீஷனையும் வந்து வெளிச்சம் வந்து கட்டுப்படுத்துது. அடுத்ததா உயர் குறுக்கூட்டு கரு பாழடைவு, அதாவது அதுல ஏதாச்சும் ஒரு லீஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து மெலட்டோனினோட சுரப்பை வந்து பாதிக்கும். அடுத்ததா அனுதாப செயல்பாடு, அதாவது சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து மெலட்டோனினோட சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். அடுத்ததா இப்போ இந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து கூட்டணும், குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து மெலட்டோனினோட சுரப்பை வந்து பாதிக்கும். இதுல முக்கியமா நாம பார்க்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னா ராமெல்டியோன். இது வந்து இந்த மாத்திரை வந்து M1 M2 ஏற்பிகள்ல வந்து செயல்படும். அது வந்து டைரக்டா வந்து எந்த ஒரு மாற்றுதலையும் வந்து தராது. அந்த M1 M2 ஏற்பிகள்ல வந்து செயல்படுறது மூலமா தூக்கத்தை வந்து வளைக்குது. அடுத்து வயது அதிகமாக சுரப்பு வந்து அதிகமாகும். உடல்நிலைகள், அதாவது அழுத்தம், தூக்கமின்மை, அதாவது தூக்கமின்மைனா இன்சோம்னியா, வான் அயற்சி, ஜெட்லாக், இது எல்லாமே வந்து இருள் இயக்கு நீர் சுரப்பை வந்து பாதிக்கும். ட்ரிப்டோஃபான் அளவு, ட்ரிப்டோஃபானுக்கும் மெலட்டோனினுக்கும் என்ன சம்பந்தம்? ட்ரிப்டோஃபான் வந்து மெலட்டோனினோட முன்னோடி மாதிரி. அதனால ட்ரிப்டோஃபானோட அளவும் வந்து மெலட்டோனின் சுரப்பை வந்து பாதிக்கும். ஏதாச்சும் நோய்கள், அதாவது நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்னு சொல்லக்கூடிய நரம்பு சிதைவு நோய்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இல்ல பீனியல் கிளாண்ட் கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூம்பு சுரப்பி கால்சியமயமாதல் அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் நமக்கு மெலட்டோனினோட சுரப்பு வந்து குறையும்.
அடுத்து மெலட்டோனின் தொடர்புடைய குறைபாடுகள், என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல் குறைபாடு தாமதமான தூக்க விழிப்பு நிலை கோளாறு, அதாவது டிலேட் ஸ்லீப் வேக் டிசார்டர். இருள் இயக்குநீர் தாமதமா சுரக்கும். இப்போ 9 மணிக்கு தான் நீ தூங்குற அப்படின்னு டெய்லி அந்த டைமுக்கு தூங்குனா பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரத்துல தூங்கும்போது அந்த இருள் இயக்குநீர் ஒண்ணு தாமதமாகவோ இல்ல முன்னதாகவோ சுரக்க ஆரம்பிக்கும். தாமதமா அது சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் டிலேட் ஸ்லீப் வேக் டிசார்டர். அதுவே முன்னதா சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா முன்கூட்டிய தூக்க விழிப்பு நிலை கோளாறு, அதாவது அட்வான்ஸ்ட் ஸ்லீப் வேக் டிசார்டர். அடுத்ததா சீரற்ற தூக்க விழிப்பு சுழற்சி கோளாறு, நான் 24 hour டிசார்டர். நம்ம உடம்போட சர்க்காடியன் ரிதமாகிய அன்றாட உடற் சுழற்சி மாறிடும். அதுதான் சீரற்ற தூக்க விழிப்பு சுழற்சி கோளாறு. அடுத்ததா வான் அயற்சி. ஜெட் லேக்ல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடலோட நேரமும் மெலட்டோனின் சுரப்போட நேரமும் ஒன்னா இருக்காது. அடுத்ததா ஷிஃப்ட் வேலை உறக்க கோளாறு. இந்த ஷிஃப்ட் வேலை உறக்க கோளாறு இன்றைய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது இதுதான். ஏன்னா இரவுல எல்லாருமே செல்போன்ஸ் யூஸ் பண்றதுனாலயோ இல்ல ப்ளூ லைட் அதாவது இரவு ஒளி படுறதுனாலயோ மெலட்டோனினோட சுரப்பு பாதிக்கும். அடுத்ததாக தூக்கமின்மை, இன்சோம்னியாவும் இந்த மெலட்டோனினும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். தூக்கமின்மை அப்படிங்கிறது தூக்கம் தொடங்க அல்லது தொடர வைப்பதில் சிரமம், அததான் இன்சோம்னியா அப்படிங்கிற தூக்கமின்மை குறிக்கிறது. இது எப்படி அப்படின்னா, ஒண்ணு அதிக நெருடல் அல்லது பரிவு செயல்பாடு அதிகரிப்பு, அதாவது ஹைப்பர் அரவுசல் இருந்துச்சு அப்படின்னா இருள் இயக்கு நீர் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா இரவுல வெளிச்சம் இல்ல மன அழுத்தம், கவலை, இந்த மாதிரி இருக்கிற நிறைய விஷயங்களால தூக்கமின்மை ஏற்படுது. அடுத்ததா இதோட இன்சோம்னியா அதோட சிகிச்சை அப்புறம் மெலட்டோனின் அதை சேமிப்பூட்டிகளா எப்படி நாம செயல்படுத்துறோம். நாம எப்படி அதை செயல்படுத்துறோம்னா புன்சரித இருள் இயக்குநீர், அதாவது எக்ஸோஜினஸ் மெலட்டோனினா தான் அதை நாம செயல்படுத்துறோம். இப்ப எக்ஸோஜினஸ் மெலட்டோனின் எப்பயும் நம்ம எண்டோஜினஸா நமக்கு உள்ளேயே நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற மெலட்டோனின் மாதிரி அது வேலை செய்யாது. அது ஒரு M1 M2 ஏற்பிகள்ல செயல்பட்டு அந்த ஏற்பிகள் மூலமா இன்டைரக்டா தான் தூக்கத்தை வரவழைக்கும். சோ இது எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னா செயற்கை முறையில தான் தயாரிக்கப்படுது. இதோட செயல்பாடு MT1 MT2 ஏற்பிகள் மூலமா. MT1 ஏற்பிகளோட இணைஞ்சிச்சு அப்படின்னா தூக்கம் தொடங்க ஆரம்பிக்கும். அதுவே MT2 இணைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அன்றாட உடற் சுழற்சி நேரத்தை மாற்றும். ஒண்ணு முன்னாடி தூங்கணுமோ இல்ல பின்னாடி தூங்கணுமோ அதை மாத்தி அமைக்கும். இதோட இயக்கவியல் என்ன, அதாவது மாத்திரை நம்ம முழுங்கிட்டோம், அப்போ அதோட இயக்கவியல் எப்படி இருக்கு அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷன், அதாவது உள்வாங்குதல் அது ரொம்ப வேகமா இருக்கும். 30 முதல் 60 நிமிடங்கள் மட்டும்தான் எடுக்கும். அதோட மெட்டபாலிசம், அதாவது சீர்மரபியல் எப்படி இருக்கு அப்படின்னா அது லிவர்ல தான் மெட்டபாலைஸ் ஆகுது, அதாவது கல்லீரல்ல தான் மெட்டபாலைஸ் ஆகுது. அடுத்ததா இதோட சிகிச்சை பயன்பாடு என்னன்னா தூக்கமின்மை மற்றும் மற்ற உறக்க சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்துறோம். வழக்கமா இதோட அளவு என்னன்னா 1/2 முதல் 1 மில்லிகிராம் அன்றாட உடல் சுழற்சி மாற்றம். அன்றாட உடல் சுழற்சி மாற்றத்துக்காக 1/2 முதல் 1 மில்லிகிராம் நம்ம பயன்படுத்துறோம். தூக்கமின்மை அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்காக 1 முதல் 3 மில்லிகிராம் பயன்படுத்துறோம். வான் அயற்சி இருந்துச்சுன்னா 3 முதல் 5 மில்லிகிராம். 5க்கு மேல நம்ம எடுத்துக்கிறது இல்லை, அது ரொம்ப அரியது. நன்றி.